இனி ஒரு வருஷத்துக்கு கவலையே இல்லைங்க. வெயில் அடிக்கும்போது இந்த விஷயங்கள செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் 2 கிலோ அரிசிக்கு நீங்கள் எந்த பாத்திரத்தில் மாவு அளக்குறீங்களோ அதில் 3 பங்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. இதோட நம்ம அரைச்ச பச்சை மிளகாய் பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காய பவுடர், சீரகம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஆல்ரெடி கழுவி காய வச்சுருந்த பச்சரிசியை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதில் நீங்கள் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதை நம்ம தண்ணி கொதிக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ இந்த ப்ராப்பர் தான் கரெக்டாக பண்ணணும். ஸோ ஒருத்தர் ஊற்றும் போது இன்னொருத்தர் கலந்து விட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும், கட்டிகள் பிடிக்காமல் இருக்கும். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வெந்துடுச்சா பார்க்கணுன்னா நீங்கள் கைகளை தண்ணியில் நனைச்சி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரிப்பரேஷனை நீங்கள் காலையில் நைட்டே செஞ்சு வச்சுக்கோங்க. காலையில் எழுந்தவுடனே வெயிலுக்கு முன்னாடி நம்ம வத்தல் பிரிஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வருது. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இதை மூடி விட்டுடுங்க. காலையில் எழுந்து நம்ம வத்தல் பிரிய ஆரம்பிச்சலாம். ஸோ எங்கள் வீட்டில் குட்டீஸ்க்குலாம் லீவ் அப்படின்றதுனால அவங்க விருப்பப்படி இந்த டிசைனில் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக போட்டுக்கோங்க. ஸோ இதை இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு பிரச்சனையே இல்லை. பேக் சைடில் தண்ணி தெளித்து நீங்கள் வத்தலை எடுத்து இன்னொரு நாள் காய வச்சு எடுத்து எண்ணெய் காய வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா டேஸ்ட்டான அரிசி வத்தல் ரெடி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.